Royal Raiders versus 11 Star Boys. Anil. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன்புத்தூரில் நடக்கிற 30K டோர்னமெண்ட்டில் தான் இருக்கும். இன்னும் போல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ரைடர்ஸ் பாய்ஸ் வெர்சஸ் ராக் ரைடர்ஸுக்கும். ராயல் ரைடர்ஸ் பேட்டிங், 11 ஸ்டார் பாய்ஸ் ஃபீல்டிங். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய், 11 ஸ்டார் ஓப்பனிங் பவுலராக சிரஞ்சீவி வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட்டு பால் அப்படி உள்ளே வந்துச்சு, கட் பண்ண முயற்சி, பட் வேகமாக வந்த காரணத்தில் கீப்பர் கைவசம், அதனால் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சிரஞ்சீவி. செகண்ட் ஒன் சேம் பால், பட் பேட்டில் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைவசம். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் நிதிஷ். தேர்ட் ஒன் அப் டு உள்ள வந்த பந்து, ஒரு 5 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஃபோர்த் ஒன் விட்டு தட்ட முயற்சி, கீப்பர் கைவசம், அதனால் அகைன் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு சிரஞ்சீவி. ஃபிஃப்த் ஒன் லோ டாஸாக கன்வே பண்ணியிருக்காரு. ஆஃப் சைடு வந்த பாலை ஆஃப் சைடே அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டர் ஓடி எடுக்க பார்க்குறாங்க. அவங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் குத்தி போட்டார், பேட்டை கரெக்டாக விட்டார். 2க்கான முயற்சி, பிடிச்சடிச்சா அவுட்டு. இல்லைங்க, அடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சிரஞ்சீவி 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு. நோ விக்கெட் இன்றி. 11 ஸ்டார் பாய்ஸ்க்கு செகண்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காங்க. அருண் டு விஜய். ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளே வந்த பந்து டைரெக்டாக சைன் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2க்கான முயற்சி, பட் த்ரோ சீக்கிரமாக இருந்தனால சிங்கோட இந்த பால் பாட்டிக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் உள்ளே வந்த பந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு. இந்த பந்து ஆறுமா, ஃபர்ஸ்ட் 6 இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6, மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 அடிச்சிருக்காரு. தேர்ட் ஒன் உள்ள வந்த பந்து சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் அப் டு லோ டாஸாக கன்வெர்ட் பண்ணி லெக் சைடு அடிச்சிருக்காரு. வந்த திசையிலே அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த பால்ல குயிக்காக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் டு உள்ள வந்த பந்து டைரக்டாகவே அடிச்சிருக்காரு, நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதன் காரணமாக இங்கே சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்துங்க, இந்த பந்து நேராக கேட்ச் ட்ராப் அங்கே, அதன் காரணமாக சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிவெட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. ராயல் ரைடர்ஸ் பேட்லேருந்து வந்திருக்கு. மேட்சுக்கான 3வது ஓவர் போட வந்திருக்குது. ஜெயராம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நிதிஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, நேராக கைக்கே போயிருக்கு. அனதர் ஃபீல்டர், சேம் ஃபீல்டர், இந்த வாட்டி கேட்சை ட்ராப் பண்ணலாம், கரெக்டாக கையில் பிடிச்சி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. போன பால் வைடு, அதன் காரணமாக விட்டு தட்ட முயற்சி, பேட்டில் ஆடி இருக்காங்க. கீப்பர் விரட்டி போயிட்டு இருக்காரு, பந்து இன்னும் எடுக்கல. அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி, 3வது ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட முயற்சி, கீப்பர் கைவசம், அதாவது டாட் பால். ஜெயராம் தன்னோட ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே வந்த பந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு. கன்ஃபார்மாக இது தலையை தாண்டி போகிற ஆறுங்க, அண்ணாந்து பார்க்க வச்சுட்டாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடி கொடுத்துட்ருக்காருங்க விஜய் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, இதுவும் தூக்கி விட்டுருக்காரு. ஏற்கனவே அந்த கேட்ச் ஒரு ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு. அகைன் அவுட்டே போயிருக்கு, அதையும் விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஜெயராம் கிடைக்கிற 2வது விக்கெட் இது. நியூ பேட்ஸ்மேன் சிவா ப்ரோ இங்க. லாஸ்ட் ஒன் லோ டாஸாக காலிலே போட்டாருங்க. 3 ஓவர் முடிவெட்ட நிலையில் ராயல் ரைடர்ஸோட பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆடி இருக்காங்க 3 ஓவருக்கு. போன ஓவர் போட்டார் ஜெயராம், ஒரு 6 விட்டு கொடுத்தாலுமே 2 விக்கெட் பிடிச்சி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. போட்ட சஞ்சுவுக்கு இது செகண்ட் ஓவர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்டி ஆக்கிற முயற்சி, பட் ஸ்லாட்டில் இருந்துச்சு. அதன் காரணமாக வெளியே போகிற விஜய் பேட்டில் ராஜு பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. செகண்ட் ஒன் சேம் பாலு, பட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட்டுங்க. பேக் டு பேட்டிங் 6 அடிச்சிருக்காரு ராஜு. 2 பேருமே உள்ள வந்தாரு, 2 பேருமே வெளில அடிச்சிருக்காரு ராஜு இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒய்டி ஆக்கிற முயற்சி, லோ டாஸாக கன்வெர்ட் பண்ணி வந்த திசையில அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இன்னும் எடுக்கிறாங்க, இப்போ எடுக்கிறாங்க. அதன் காரணமாக 3வது ரன் ஓடி எடுக்க பிளான். போன பால் 3 ரன் ஓடி எடுத்தாங்க.
4th ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, பட் லெக் பைஸு டேரெக்டாக காலையில் இறக்கிட்டார் இந்த பாலை. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, பட் போல்டு தெரிச்சிருச்சுங்க. 2 6 விட்டு கொடுத்தாலும் தன்னோட அணிக்காக ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சிரஞ்சீவி. இங்க நியூ பேட்ஸ்மேன் ராஜா. இங்க லாஸ்ட் ஒன். குத்தி போட்டாரு, மந்த திசைக்கே அடிச்சிருக்காரு. அங்க 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையும் தாண்டி போனால அதுல பவுண்டரி. தான் சந்திச்ச முதல் பாலே பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு ராஜா. இங்க அவங்க அணிக்காக 4 ஓவருக்கு 46 ரன் அடிச்சாங்க ராயல் ரைடர்ஸ். ஏன்னா 5 ஓவரை 2 பவுலர் 2 ஓவரும் 1 பவுலர் 1 ஓவரும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா ஜெயராமுக்கு இங்க 3rd ஓவர் போட்ட ஜெயராமு 2nd ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, பட் பேட்ல ஒரு நிக்கு, அதனால பின்னாடி போயிருக்கு. அதன் காரணமா சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். குத்தி போட்டாரு, பவுலரே கேட்ச் பிடிச்சிருவாரா? கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. அவரே போட்டு அவரே விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். இங்க நெக்ஸ்ட் ஒன். ஒய்டி ஆக்கிறதுக்கான முயற்சி கரெக்டாக போட்டாரு. குட் ஃபீல்டிங். அங்கே அவரே போய் டைரக்டாக ஸ்டிக்லேயே வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, குறுக்க கொடுத்தாரு பேட்டை. அதன் காரணமாக அங்கே 6 பேருக்கு அவர் அடிக்கிற 3வது 6 இந்த இன்னிங்ஸ்ல. ஃபிஃப்த் ஒன். உடச்சி போட்டாருங்க இந்த பால். பாடி அட்டாக்னு நினைக்கிறேன், கரெக்டாக பாடியிலே போட்டாரு. அதன் காரணமாக கீப்பர் கைவசம். அதன் குத்தி போட்டாரு, அதே லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காரு வந்த திசையிலே. அங்கே 1 பவுன்சர் ஃபீல்டர் கைக்கு போகுமா? அவங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 3ஆவது ரன்னுக்கான முயற்சி. லாஸ்ட் பால 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க ராயல் ரைடர்ஸ். 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ராயல் ரைடர்ஸ் 56 அடிச்சிருக்காங்க. 11 ஸ்டார் பாய்ஸுக்கு 57 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. 11 ஸ்டார் பாய்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேராக ஜெயராம் மற்றும் கலை இறங்கியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஜெயராம். ராயல் ரைடர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பவுலராக நிதிஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அப் டு உள்ளே வந்த பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறார் நிதிஷ். செகண்ட் ஒன். அப் டு உள்ள வந்த பந்து தரையோடு ஆடி இருக்காரு. டேட்டா ஃபீல்டர் கையே போயிருக்கு, அதனால சிங்கிள் ஓட்டி ரன் எடுத்திருக்காங்க இந்த பால்ல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கலை. நெக்ஸ்ட் ஒன். அப் டு உள்ள வந்த பந்து இவர் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. அதன் காரணமாக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. கலை தன்னோட ஏரியாவே ஒரு விக்கெட்டை விட்டு வெளியேறுகிறார். ஆகா ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக ஏறி நிற்கிறாரு. ஸ்லாட்ல இருந்த பந்து பட் அக்ராஸ் பண்ண காரணத்தில் டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க நிதிஷ். நெக்ஸ்ட் ஒன். குறுக்க கொடுத்தாருங்க. இந்த பால் ஸ்லாட்ல இருந்துச்சு, அதன் காரணமாக தலையை தாண்டி போகிற 6. சந்தித்த 2வது பந்திலே 6 கொண்டு வர்றாரு ஆகாஷ் சிங் அவங்க அணிக்காக. போன பால் வைடு, அதன் காரணமாக ரீ பேட்டில் நிற்கிருந்துச்சு, பட் கேரி ஆகல. அதன் காரணமாக கீப்பர் கைவசங்கனால இந்த பால் டாட்டோட முடிவு பண்ணியிருக்காங்க. 1 ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க 11 ஸ்டார் பாய்ஸ். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நரேஷ் சிங்கா, லெஃப்ட் ஆம் பவுலர். போன பால் நோ பால், அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட். குத்தி போட்டாரு, குத்துன வண்ணத்துக்கே பால் வெளில போயிடுச்சுங்க. ஜெயராம் அடிக்கிற முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல. செகண்ட் ஒன். ஸ்லோயரா போட்டாரு, காலுக்கு வந்த பால கீழே ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைஸ் 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். குத்தி போட்டாரு, லெக் சைடு போடக்கூடாத பந்து 6. ஆகாஷ் தன்னோட அணிக்காக 2வது 6 கொண்டுட்டு வராங்க இந்த இன்னிங்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன். உள்ள ஏறி நிற்கிறாரு. ஸ்லாட்ல இருந்த பந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இறங்கி போய் லோட்டாஸாக கன்வே பண்ணாரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதன் காரணமாக 1 ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, ஆனால் குத்தி வெளில திரும்பின காலத்தில் இந்த பால் டாட்டோட பதிவு பண்ணுறார் நரேஷ். 2 ஓவருக்கு 11 ஸ்டார் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட நிதிஷ் இங்கே செகண்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே ட்ராப்பு. போன பால் வைடு, அதன் காரணமாக இந்த பால் ரீ. குத்தி போட்டாரு, நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. கேட்சுங்க. ஜெயராம் தன்னோட விக்கெட்டை விட்டு வெளியேறுகிறார். பேட்ஸ்மேன் ரகு இங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்ல இருந்துச்சு, சந்தித்த முதல் பந்திலே 6 கொண்டு வராரு ரகு இங்க.
போன பால் வைடு அதன் காரணமாக இந்த பால் ரீ. டாட் பால். போன பால் வைடு அதன் காரணமாக இந்த பால் ரீ. ஸ்லாட்டில் இருந்துச்சு, மடக்கி கொடுத்தாருங்க ஃபீல்டர் கைக்கு. அங்கே 1 பவுன்ஸ் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, அதனால் 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. இந்த பால் சிங்கிள் ஓடி பாட்டிட்டாங்க. போன பால் வைடு அதன் காரணமாக இந்த பால் ரீ. லோட்டாஸாக கண்டுபிடி கீழே ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 11 ஸ்டார் பாய்ஸ் 3 ஓவருக்கு 37 ரன் ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 20 ரன்னு. நியூ பவுலர் விஜய் இங்க. ஸ்ட்ரைக்கில் ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள வந்தாரு, அவரே ஓடி போய் எடுக்கிறாரு. இருந்தாலுமே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் குத்தினத்துலேயே கொஞ்சம் லைட்டாக பம்ப் ஆனிச்சு, அதனால டாட் பால் கீப்பர் கைவசம். நெக்ஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்தாரு, அதன் காரணமாக 6. ரவு அடிக்கிற 2வது 6 இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, நேருக்கு நேராக அடித்தார், ஃபீல்டரு கைவசம். போன பால் 6 அடித்தாலுமே இந்த பால் விக்கெட்டை விட்டு வெளியேறார் ரகு. நியூ பேட்ஸ்மேன் பிரபா ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக கீழே போட்டார், அதை கீழே ஆடி இருக்காரு. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதற்காக 2 ரன்னா இல்லைங்க, 1 ரன் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில். ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ். லோட்டாஸா இந்த பாலும் லோட்டாஸா போட்டிருக்காரு, அதே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 பவுன்ஸ் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு, இருந்தாலுமே 1 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 4 ஓவருக்கு 48 ரன் ஆடிருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 9 ரன்னு தேவை. ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ். பவுலர் எண்டில் பார்த்தீங்கன்னா நரேஷ். 6க்கு 9 தேவை. ஸ்லோயராக தூக்கி போட்டாரு, பேட்டில் கனெக்டாக இருக்கு, இருந்தாலுமே குட் ஃபீல்டிங் அங்கே தடுத்திருக்காரு. போன பால் அம்பே டிஸ்கஸ் பண்ணி 6 ரன் கொடுத்துருக்காங்க. இப்போ 5க்கு 3 தேவை. இந்த பால் லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணாரு, ஃபீல்டர் கைக்கே போமா இல்லைங்க, தலையை தாண்டி போகிற 2வது 6. 2 ஆள் முடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போறாரு ஆகாஷுங்க. அவர் அடிக்கிற 4வது 6 இந்த இன்னிங்ஸில். இந்த மேட்சில் 11 ஸ்டார் பாய்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 56 ரன் டார்கெட்டை சிங்கிள் ஹேண்டடாக ஆகாஷ் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு.